100 ரூபாய்க்கு ஃபார்ம் கொடுப்பியா? திமுக அதிமுக கொடுப்பியா? டேய் 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வாங்கி உள்ள படிச்சு பாத்தியா நீ? உள்ள என்ன போட்டிருக்காங்க? 10,000 ரூபாய் தொகை கட்டி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. அது ஒரு அவங்க சொல்ற மாதிரி வீதியில போறவங்க அந்த ஃபார்ம் வாங்கினாங்க, அவங்களுக்கு தெரியலங்கிறது நான் ஒத்துக்கிறேன். மாவட்ட செயலர் பார்த்துட்டு கதறான். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? எல்லா மாவட்ட செயலரும் கிளம்பி வா, ஒவ்வொருத்தரும் 200ல இருந்து 300 ஃபார்ம் வாங்கணும். இது எந்த கட்சியில இந்த கொடுமை நடக்குமா? திமுக நீங்க 200, அதாவது தலைவர் பேர்ல ஃபார்ம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பேர்ல 234 தொகுதி ஃபார்ம் போடணும், முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல போடணும், உதயநிதி ஸ்டாலின் பேர்ல போடணும். அது அவங்க இயல்பா சில பேர் பண்ணுவாங்க, கட்டாயத்தின் பேர்ல பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எல்லா கட்சியும் நடக்கிறதா. ஆனா ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 200 300 ஃபார்ம் வாங்கணுங்கிறது எந்த கட்சியில இருக்கு? எதுக்கு அப்படி வாங்க சொல்றாங்க? ஸ்கேம் அது, அவ்வளவுதான். சதுரங்க வேட்டை பார்ட் 2. வேற என்ன? ஏங்க நீங்க 500 ஃபார்ம், 50,000 ஃபார்மா அன்னைக்கு வித்தது? 50,000 × 100 எவ்வளவு? 50 லட்சம். உட்கார்ந்த இடத்துல 50 லட்சம் சம்பாதிப்பது எப்படின்னு புசியானதால் புத்தகம் எழுத முடியும். 50 லட்சம் அவர் என்ன பிளான் பண்ணாரு? எப்படி இருந்தாலும் இதுல வந்து 1 கோடி 1.5 கோடி அடிச்சிடலாம், நம்ம நல்ல அமௌண்டா இருக்கு, ஃபார்முக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் ரொம்ப கூட்டம் வந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து பிரச்சனை ஆன பிறகு நீங்க வந்து இல்ல ஓகே நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கங்க, ஃப்ரீயா கூட எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அந்த ஃபார்ம் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க கட்டி ஆகணும் அப்படின்னு இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னொன்னு, 2வது நாள் இயல்பாவே கூட்டம் குறைஞ்சிருக்கும். எங்க 10,000 கட்டி எப்படிங்க வர முடியும்னு சொல்லி அவனே குறைஞ்சிருப்பான். ஏன்னா நியூஸ்ல ஃபர்ஸ்ட் வரல, ஃபர்ஸ்ட் வந்தது 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ஒரு கலெக்ஷன் தானே. டிக்கெட் வாங்கும்போது ஃபார்ம் வாங்குறதுக்கு 100 ரூபாய், கட்டும்போது 10,000 ரூபாய். 10,000. பட் யூசுவலா நீங்க வந்து இப்ப திமுக போனீங்கன்னா விருப்பம் மனு கொடுக்கும் போதே சொல்லுவாங்க நீங்க 10,000 ரூபாய் 15,000 ரூபாய், சில அதிமுக 15 நினைக்கிறேன், ஏதோ ஒரு கட்சி 10 ஒரு 15,000 ரூபாய் நீங்க கட்டணும். அதை முதலே சொல்லிடுவாங்க. எல்லாரும் இயல்பாவும் தெரியும், விருப்பம் மனு வாங்குறதுக்கு 15,000 கட்டணுங்கிறது தெரியும். இது யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா 100 ரூபாய் கட்டி ஃபார்ம் வாங்கிக்க அப்படின்னா ஓகே 100 ரூபாய் போடுறதா போதும் போல நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா தலைவரே இன்னொரு பக்கம் என்ன செய்தி கசி விடுறாங்கன்னா தலைவரே உங்களை நேர்காணல் காண போறாரு, அவர் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கதை. சரி ஓகே, இப்போ வந்து இதுல ஒரு பெரிய 100 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. 10,000 கட்டும் போது பெரிய ஃபில்டர் ப்ராசஸ் நடக்குமா? அதுல பாதி குறையுமா? அது குறைந்த பிறகு ஒருத்தருக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? முதல்ல நான் சொன்னேன் 2 கோடி சீட் விற்கிறாங்க இல்லையா? இப்போ அதுல ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. ஒயிட்டா கொடுத்துருங்க, 2 கோடி ஒயிட் டிடி எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு சிபிஐ, சிபிஎஃப்சி, ஐடி வரைக்கும் எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இடி மட்டும்தான். இடி எடுத்து உள்ள வந்துருவான், புசியானந்து பிடிச்சிருவான். அதனால ஒயிட்டா 2 crores கொடுத்துருங்க. ஒரு ரொம்ப கொஞ்சம் பிரபலமான ஒரு முன்னாள் அதிகாரி ஒருத்தர் போறாரு, போயிட்டு எனக்கு இந்த சவுதியில சீட் வேணுங்க. அப்படியாம்மா, சரிம்மா 1 கோடி ரூபாய் டிடி எடுத்து கொடுங்கம்மா. சரி அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காட்டி காசு திரும்ப கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் அதை எப்படி கொடுப்போம்? ஏன்னா நீங்க வாய் வார்த்தையா சொல்லும் போதுதான் நீங்க இந்த சீட்டுக்குன்னு சொல்றீங்க. ஆனா டிடியா என்ன கொடுப்பீங்க? பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுக்குறீங்க. நீங்க பார்ட்டி ஃபண்ட் வந்து முதல் வாய்க்குள்ள போயிடுச்சு, முதல் வாயில இருந்து எப்படி பிடுங்குவீங்க நீங்க? அது வராது. இது எந்த சக்தி? தூய சக்தி.